அம்மான்னு தானே கூப்பிடுவோம். ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டா அலமேலுன்னு கூப்பிடுவேன். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ஜுவல்லரி ஷோரூம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. ஆண்டாள பாக்குற மாதிரியே இருக்கு அலமேலுன்னு. அங்கேயே குழந்தை மாதிரி அழுதுட்டா. சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். உனக்கு பிடிக்காதவங்க யார் நம்புறது தான்? 9566231494. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? முகமணி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு, அதுக்கு அது வரியா? ஹலோ, யார் பாணி? தனஞ்சயன். நாலாம் இருக்கு, படத்துக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு. ஏய், வெக்கமா இல்ல? கெட்ட வார்த்தையில பேசுற, முஞ்ச நாள் நல்ல வார்த்தையில பேசுற, சொல்லிடப்பா. நீதான் ஓணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? இந்த பாடலை உங்கள் காலட்டினா வைக்க என் ஒன்றை அமக்கவும், என் 2ஐ அமக்கவும், பக்கத்துல இருக்கிற பையனை அமக்கவும். பிடிக்கலன்னு சொன்னில, எங்க வீட்டை விட்டு வெளியே போடி. ஹலோ, ஒரு வயசு பொண்ணை இத்தனை பேர் முன்னாடி கையை பிடிச்சு இழுத்துட்டீல, அதனால நீயே பிடிச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நான் ஆல்ரெடி என் மனசை பறி கொடுத்துட்டேன். என்கிட்ட தானே. இங்கிலீஷ் புறாவா? யார் சார் அந்த புறா? அதோ ஜீன்ஸ் போட்ட ஜிகர் தண்டா ஆண்ட்ரியா. சரி, நீங்க உங்களை லவ் பண்றீங்க, அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? லவ் பண்ணாமையா டெய்லி டேட்டிங்லாம் போவாங்க? ஓஹோ, அப்ப அவளை ஏன் முன்னாடி வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லு. இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். எந்தது? கட்லெட். அது எனக்கு அறியாம். எந்த எல்லாருக்கும் ரவுண்ட் ஷேப்ல, எனக்கு மாத்திரம் ஹார்ட் ஷேப்ல இருக்கிறது ஒரு ஆட்டு, எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். பின்னெந்தன அம்பு, எனக்கு மாத்திரம் ஹார்ட் ஷேப்ல இருக்கிறது ஒரு ஆட்டு, எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். பின்னெந்தன அம்பு? ஆட்டுனா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. ഉന്നെ നമ്പനണ്ടാ. ஏன்டா ஏமாத்துன? ஏன்? ஆமாட்டி, ஏமாத்துன. எதுக்கு? உன்னை பிடிச்சிருந்துச்சு. போன உசுறு வந்துருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. இது போல ஒரு நாளே வரவேணாய் நீ மேலே. நொடி கூட எட்டீர சிரிப்போமே நந்தவனம் போல. அது போதும் இந்த உயிர் வாழ். வீட்டுல இருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா? அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு வரணும். என்ன நீ என்ன லவ் பண்றல? டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ கவனிக்க கூடாது, என்னையே பாத்துட்டு இருக்கணும். என்ன நீ என்ன லவ் பண்றல? ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க, ஆனா நீ போக கூடாது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன நீ என்ன லவ் பண்றல? நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல? லவ் பண்றல? லவ் பண்றல? அங்க என்ன தேடுற? அங்க இல்ல, இங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். அப்படியா? சொல்லவே இல்ல. அப்படியே கொடையுதா, எழியதா, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணை கொடுப்பான், அவளோட நான் சந்தோஷமா இருப்பேன்னு பெரிய ரஜினி மாதிரி எல்லாம் பேசுன. என்ன தூக்கி எரிஞ்சல, இப்ப பொண்ணை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டான். தூக்கி எரிஞ்சிட்டான். நான் பாக்குறேன், லெப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும். வரட்டா? உங்களதான் ஒண்ணுதான், நான் ஒண்ணுதான் லவ் பண்றேன். வைக்கத்தை விட்டு சொல்றேன், ஐ லவ் யூ சிவா. அது என்னால முடியாது, நான் சோனாவல லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ ஒன்ன விட்டுட்டு இன்னொருத்தனோட போயிட்டா, நீ ஏன் இன்னொருத்தையோட போக கூடாது? அதே நானா இருக்க கூடாது? லாஜிக்கலா பார்த்தா கரெக்ட் தானே? லாஜிக் ஆச்சுமே இல்ல, ஆனா இது என்கிட்ட இல்லையே. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்கவுங்க இது அவங்கவுங்க கிட்டதான் இருக்கு. தொட்டு பாரு, சத்தம் கேக்கும். அதனால உனக்கு என்ன யூஸ்? உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு என்ன யூஸ்? இது பாரு, சோனா ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துரு. அதான்டா, அவளை விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிற பாத்தியா? அதான்டா உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அடம் பிடிக்க வைக்குது. சரி விட்டுரு. நீ எப்படி அவளே நினைச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி நானும் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன்.
நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். Just say I love you. Enough. Come on. Oh God. என்னன்னா? இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலாம்னு. Very good. நல்ல ஐடியா. பட் இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. நீ ஒண்ணு பண்ணு. உங்க அண்ணன் கிட்ட எனக்கு பைத்தியம் சொல்லு. டாக்டர் கிட்ட செக் பண்ணனும். நீயும் கூட வான்னு கூப்பிடு. அங்க போனப்புறம் அவரை செக் பண்ணிடலாம். டாக்டர் எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். இங்க வர்றவங்க எல்லாம் அப்படித்தாம சொல்றாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. இவருக்கு ஒண்ணும் இல்லையா? Behave yourself. சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம் போடுங்க. பிரியா, ப்ளீஸ் பிரியா. ராகவா, அம்மா, நானு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. வரும்போது ஒரு கல்யாண வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். ஆத்தா மாறி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா சல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். அப்படியே பிளட்ட நாக்கால அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற. இன்னும் எந்த கிரவுண்ட்ல எந்த பேய் இருக்கு, அது எப்படி வீட்டுக்குள்ளார புடிச்சிட்டு வரலாம்னு யோசிக்கிறியாக்கு? நடந்தது எல்லாம் கேட்டா கெனாவா நினைச்சுக்கிட்டு பேசாம படுத்துங்க. ஐயோ என்ற மானம் போச்சு, மறுபடி போச்சுலாம் போறேன். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்த. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. உங்களுக்கே கிங்கினி மிங்கினி பேர் வந்துச்சு. எல்லாரும் தூக்கத்துல தான் வளருவாங்க. நான் 24 மணி நேரமும் வளருவேன். அதனாலதான் எல்லாரும் என்ன கிங்கினி மிங்கினின்றாங்க. 1 மணி உன் வீட்டுல ரவா உப்புமா, என் வீட்டுல சேமியா உப்புமா. கோடி நட்சத்திரம் கொட்ட மாதிரி சிரிச்சியே. சார், ஐயா சாமி எழுந்துருங்க. நோ கிரீன் கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இது பச்சை கலரு. பச்சை பச்சை கேட்கறதுக்குள்ள மரியாதை எழுந்து போயிடு. சாரி சார், கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். கிங்கினி மிகினி. Hey man, what irresponsibly work you are doing? If you interested to do work means please continue your job. Otherwise will you please get out from the office. இன்சா நடக்கிற குன்சுக்கார குமாருக்கு பேட்டியிலும் பேரு, பேப்பர்லயும் பேரு. ஹோட்டலுக்கு போனா டேபிள்ல சோறு, வீட்டுக்கு போனா பிளேட்ல சோறு. அடிக்கடி பாக்கணும்னா அயன பாக்கம் வந்து பாரு. பொட்டிக்கல்ல, வேறுகல்ல, நிலக்கடலை. நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. பேப்படா பேப்பர். அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையில உன்னை இருடி. இவன் கூட்டாளி தானே நீ? என்ன வாடா போடன்ட்டே இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? லங்கா கட்ட ஊருடன் தானே நீ? இவ ரொம்ப யோக்கியம். ஊருட்ல டெய்லி வருவீங்களா? காலேஜ் வரீங்களா? அப்பா லூசா பானி தெரியாதுப்பா. அவன் எப்படி எல்லாம் கட்ட உருட்டி ஏமாத்துவார் தெரியுமா? ஃப்ராட், ஃபுல் ஆஃப் ஃப்ராட். இங்க பார், நான் மனசு வைக்கல இங்கே கடந்து செத்துருவேன். என்னடா பாக்குற? என்ன தெரிய வர? அதான் அவன் தோல்ல கை போட்ட உடனே பல்ல காமிச்சிட்டு நின்னியே. மானம் கட்டவனே, பேசாம அவ பின்னாடியே போயிருக்க வேண்டியதானே? கஞ்சா குடிக்கி பாட்டு போடுறான். அவங்களுக்கு ஆட தெரியுது, ஆடுறாங்க. போதும் போதும், இப்பெல்லாம் நான் அப்படி கிடையாது. பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? புந்திக்கு இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன தம்பி இது? கடைக்கு வரவங்க கேலி பண்ற மாதிரி வச்சிட்டீங்களே. சின்ன வாய் கணக்கு தானே, அது பார்த்து பேசக்காம போடக்கூடாதா? என்ன இப்ப என்ன நடந்துச்சு? ₹1 குறைச்சு சொல்லிட்டாங்க. அது பெரிய கூத்தமா? ஏன் புருஷன் இந்த கடைக்கு ஒரு முதலாளிதான். என்னமோ நீ வேலை கால் வச்ச மாதிரி கத்துறியே. ஐயோ, நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிங்கன்னு சொன்னேன்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல நின்னு கணக்கு படிங்கன்னு சொன்னா அக்கா பக்கத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம குதிக்கிற. அப்படியே ஏதாவது சொல்லணும்னா உன் புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரமா இந்த சின்ன விஷயத்துல சின்ன விவகாரம். இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாங்க, நாளைக்கு கழித்தல் தப்புன்னுவாங்க. உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குரணிய கொட்டு கள்ளு பொறுக்க ஆரம்பிச்சிடுவா. அடடடடா, இது என்ன பெரிய ரோதனையா போச்சு? இப்படி நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆக்கிட்டு இருக்கமாக்கு. புள்ள நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நானும் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரிய என்ன பாக்குறீங்களா? அடியே அண்ணன் அப்படி எல்லாம் பேசாத, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷனை இலக்காரமா பேசுற? நானுக்கு செவனேன்னு இருக்கணும். அம்மா தாயே, இனிமே நான் வாயே திறக்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் விட்டா தேய்ச்சிடுவிய. சரி சரி சுந்தரம், போகல போமா போ. மேத்தா நீ போ, போய் வேலையை பாரு. என்ன மண்டி? என்னமோ தெரியல, வெள்ளெண்ணத்துல இருந்து நெஞ்சு அடைக்குது. ஒரு சோடா வாங்கி. இல்லையா என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறிறியே, எங்க போற நீ? அண்ணன் மண்டிக்கு சோடா வாங்கி. உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுன ஜோடாவ அவங்களையே போய் வாங்கி அரைச்சல்லு. இந்தா சுந்தரம், என்ன இப்படி பேசுற? அண்ணன் மண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகம் தான். உருளை கட்டியா ஒரு குழந்தை கடிச்சா இருந்த இடத்துல இருந்து ஏவறதுக்கு எந்த சிரிக்கிக்கு தான் ஆசை வராது. போய் மத்த சாலிய பாருவா. வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணன் மண்டிக்கு ஒத்தாசை பண்றது என் புள்ள தப்பா பேசுற. யோ, அவ வாயும் வயிறுமா இருக்கானா ஒத்தாசை பண்ற? மூக்கு முழியமா இருக்கானே இப்படி குடு குடு குடுன்னு ஓடுற. அம்புட்டையும் குத்தமாவே பாக்காத புள்ள. ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? யோ, உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காயா. அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து பரோட்டா கொத்துறதுக்கு புருஷன், கொஞ்சம் குழாவறதுக்கு குழந்தைன்னு 2 பேரா தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் அவ படுற அவஸ்தை தாங்காம குதிக்கிற கிடந்து. போதும் புள்ள, உன் வாய் அடிக்க ஒருத்தராவே முடியாது. முதல்ல நான் போய் சோடா வாங்கி தரேன், அப்புறமா உடனே 4 பேரை திட்டு தீர்த்துக்க. ஒரு அடி எடுத்து வச்ச சாலி ஒத்துறேன்.